ஸ்ரீலங்காவில் நான் எப்படி புளி சாதம் செய்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வறுத்துட்டு இதை தோல் நீக்கி வச்சுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி, 10 வரமிளகாவை சேர்த்து வறுக்கணும். இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் அளவு சீரகம் அதுவும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். 2 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். இது எல்லாம் நல்லா வறுத்த பிறகு வேர்க்கடலையும் சேர்த்து நம்ம அரைச்சி வைக்கணும். இது அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் நறுவலாக அரைக்கணும். அடுத்ததாக புளி தண்ணி ரெடி பண்ணணும். இதுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு, கருவேப்பிலை, உளுந்து கொஞ்சமாக போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு 4-5 கிள்ளி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்த பிறகு புளி கரைச்சி வச்சதை நம்ம இதில் ஊற்றணும். உப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள். புளி சாதம் கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கணும். அதனால் 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதித்த பிறகு நம்ம சோறை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பொடியை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும்.